வீட்டில் செஞ்ச பலகாரம் எடுத்து நான் வீட்டில் செஞ்சேன் இந்த சாப்பிட்டு பாருங்க அப்படி கொடுத்துச்சிங்க அது ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு பர்சனல் டச் வேறு இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கும் வீட்டில் நம்ம கையாக செஞ்சு கொடுக்குறது ஒரு பர்சனல் டச். ஆமாம். வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுஜி அப்பம், அதாவது ரவை அப்பம் சொல்லுவாங்கல்ல. இந்த ரவையை வச்சு அப்பம் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். சுஜி அப்படின்னா கன்னடத்தில் வந்து கேசரின்னு தான் அர்த்தம். கேசரியை வந்து அது வந்து கேசரி கலர் அப்படின்னா குங்குமப்பூவோட கலருக்கு தான் கேசரின்னு பேர். நம்ம வந்து கேசரின்னு சில பேர் சொல்லுவாங்க. சூஜிங்கிறது ரவா ஹிந்தியில். ஜெனரலாக இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பெண் வீட்டுக்காரங்க வந்து சாமி கும்பிடும்போது இந்த சுஜி அப்பம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அண்ட் சுஜி அப்பம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. ஸோ பூஜையிலும் பண்ணலாம். விரத காலத்தில் மற்ற சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாங்க, உப்பு போட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த சுஜி அப்பத்தை செஞ்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபில்லப்பாகவும் இருக்கும். ஓகே. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரவையை வச்சு கேசரி பண்ணியிருப்பீங்க. அந்த கேசரியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல மாவில் ஸ்டஃபிங் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு பண்ணுவாங்க. இந்த விரதம் இருக்கும்போது ரொம்ப இதாக அந்த காலத்து பாட்டி மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து மைதா யூஸ் பண்ண மாட்டாங்க, கோதுமையில் பண்ணுவாங்க. கோதுமையில் என்னென்னா வந்து இழிவுத்தன்மை கம்மி. கோதுமை இழிவுத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் முறைன்னு இருக்கும். மைதா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மைதா மாவு வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நார்மலாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இது பிசைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தட்டி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு ரவை, எவ்வளோ சர்க்கரை. இங்கே கேசரிக்கு வந்து 1க்கு 2 போடுவீங்க. ஆனால் இங்கே நாங்கள் 1க்கு 2 போடல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த 1க்கு 1 போடலாம், 1க்கு 1.5 போடலாம், 1க்கு 1 போட்டும் பண்ணலாம், 1க்கு 1 போட்டும் பண்ணலாம். ஏன்னா இந்த வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டம் வந்து இதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூஜை காலத்தில் பண்ணுவாங்க, சர்க்கரை சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது ப்ராசஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் சேர்க்கறதுனால அவங்க வந்து பூஜைக்கு சேர்க்க மாட்டாங்க, வெல்லம் சேர்ப்பாங்க. வெல்லம் சேர்த்தும் பண்ணலாம். வெறும் ரவை, அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அது என்ன மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணுறோம், அது கெட்டியான பக்குவத்தில் வந்த பிறகு அதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம். இது வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. சேம் டிட்டோ போலி பார்த்தா எப்படி ஸ்டஃப். போலிக்கு வந்து நம்ம வந்து கல்லில் போட்டு எடுப்போம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். போலிக்கு வந்து லைட்டாக அந்த மாவு வெளில வந்தால் கூட இந்த எந்த விதமான டேமேஜ் இருக்காது. ஆனால் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக இந்த மூடி வெளியில் லீக் ஆகிடுச்சுன்னா ஆயில் ஃபுல்லாக கெட்டு போயிடும். மேலே அவுட்டர் ஷெல்லாம் வந்துருக்கா, சாப்பிடும்போது முறுமுறுன்னு இருக்குது. அந்த கேசரியோட இனிப்பு தன்மை அப்படியே இருக்குது. நல்லா இந்த ரெசிபி நமக்கு சொல்லித் தரப்போகிறோம் யார்கிட்ட, திரு சிவராம் சார். இந்த சுஜி அப்பம் பற்றி எப்படி பண்ணுறாங்க, அது நுணுக்கம் என்ன, அது எப்படிலாம் பண்ணலாம், அது எப்படி பண்ணக்கூடாது, இதில் சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்ப அருமையாக நீங்கள் பண்ணலாம். சில பேருக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆயிலில் போட்டால் அந்த ரவை வந்து உடையாமல் அப்படியே பிரியாமல் கரெக்டாக வரணும். அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி பண்ண போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். அவுட் ஆஃப் 100 பீப்புள் கேட்டிங்கன்னா மோர் தென் 50 பீப்புளுக்கு தெரியும் சுஜி அப்பம்னா என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ அது வந்து ரெகுலராக பண்ணாதனால வீட்டில் இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது தெரியும். சுஜிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த கேசரியை வந்து மைதா மாவில் ஸ்டஃப் பண்ணி பொரிக்கிறதா சொல்லிப்போம் ஒன் வேர்டில் சொன்னோன்னா. பட் இது வந்து சில பேருக்கு வந்து நம்ம கேசரி வந்து கொலன்னு பண்ணுவாங்க, உள்ளே பொரியும் போது வெடித்து வெண்ணெயில் வெளில வந்துடும். ஸோ அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன டிப்ஸ் நம்ம கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணதுங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். புது டிஷ் கிடையாது, ஏற்கனவே நிறையா பேருக்கு தெரிஞ்ச டிஷ் தான். நம்ம பர்ஃபெக்டாக எப்படி பண்ணதுன்னு நம்ம இப்போ சொல்லித்தரோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவு பேசிக்க போகிறோம். சரி சார், அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்துகிட்ருக்கோம், 1/4 கிலோ மைதா, 1/2 கிலோ சர்க்கரை, நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த வாசனைக்காக. ஓகே, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க பொருள், எப்பவுமே இருக்கிற பொருள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இது பிசைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தட்டி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைதா ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம், மைதா கொட்டிட்டோம். சரி, ஓகே. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சரி, ஓகே. உப்பு ஆப்ஷனல் தான், இந்த விரதம் இருக்கிறவங்க உப்பு போட்டுக்க வேணாம். இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உப்பு வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஒரே ஒரு அந்த உப்போட தன்மை பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து அந்த அந்த இனிப்பு தன்மையை கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதான் நெய் விட்டதுனால கொஞ்சம் பசஞ்சிங்க. ஓகே, அந்த சால்ட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கோம். ஆமாம். ஓகே, போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பலகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் திடீர்னு வீட்டில் பண்ணோம் அப்படி நினைக்கிற டைமில் ஞாபகத்துக்கு வராது. அதுக்கப்புறம் எவ்வளோ பலகாரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ராகி ஷெல்லின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ரெசிபி, பொருள் விளங்காரோட ஒரு அருமையான ரெசிபி. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதே இல்லை. இந்த சத்து மாவு கஞ்சின்னு ஒன்று இருக்கும். இந்த பொருள் விளங்கா உண்டைக்கு உங்களுக்கு ரெசிபி தெரியல, என்ன கலக்கணும்னு தெரியலன்னா நீங்கள் டேரெக்டாக சத்து மாவு கஞ்சியில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டு, அதுலேயும் ஏலக்காய் போட்டுருப்பாங்க, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பாகு விட்டு பிடிச்சி கொடுத்தாலும் அதுவும் பொருள் விளங்க பண்ணும். ரவுண்டாக அதாவது உள்ளே போட்டிருக்க பொருள் வந்து தெரியாதான், அதான் பொருள் விளங்கா உருண்டை சொல்லுவாங்க. தண்ணி தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இது பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவோம். ஓகே, நிறையா விட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு போயிடும், லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் விடுங்க, பசங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். சரி, இது பேர் சுஜி அப்பம். நார்மலாக வந்து சூஜின்னா ஹிந்தியில் வந்து சூஜின்னா ரவை. ரவை. ஸோ சூஜி அப்பம் வந்து சுஜி அப்பம் மாறிக்கலாம்னு என்னோட கருத்து. ரெண்டாவது வந்து கேசரின்னு எப்படி அதுக்கு பேர் வந்தது, அது வந்து கேசர் கலர், குங்குமப்பூ கலர் இருக்கிறதுனால அது கேசரின்னு வந்தது. நம்ம இது வந்து கலரே போட போகிறதில்ல, ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ரவை பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 சக்கரை போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கேசரிக்கு வந்து 1க்கு 2 போடுவீங்க, ஆனால் இங்கே நாங்கள் 1க்கு 2 போடல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த 1க்கு 1 போடலாம், 1க்கு 1.5 போடலாம், 1க்கு 1 போட்டும் பண்ணலாம், 1க்கு 1 போட்டும் பண்ணலாம். ஏன்னா இந்த வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டம் வந்து இதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இனிப்பு தன்மை அதிகமாகி எண்ணெயில் பொரிச்ச பிறகு சாப்பிட முடியாது, திகட்டும் அதிகமாக. ஆமாம். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம். இப்போ நம்ம 1க்கு 1.5 போடுறோம், 1க்கு 1 போட்டு பண்ணலாம். அண்டு தண்ணி வந்து நார்மலாக கேசரி பண்ணும்போது 1க்கு நீங்கள் 3 விடுவீங்க. ஆமாம், 1க்கு 2 இல்லை 1க்கு 3 விடுவாங்க. இதுக்கு 1க்கு 2 விட்ட போகிறோம், ஏன்னா கொஞ்சம் திக்காக வேணும், அப்போ தான் அந்த பால் உருட்டி பிதுங்காமல் இருக்கும். ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தட்டி போடுறதுக்கு ஈஸியாக பிதுங்காமல் இருக்கும். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இழுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இது கொஞ்சம் லூஸாக பசஞ்சிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து பசஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வந்து மூடி வச்சிடலாம். சரி, ஓகே. அப்படி மூடி வைக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் மேலே எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சிட்டிங்கன்னா அந்த மாய்ச்சர்னால கெட்டியாகாது. மிக்ஸ் பண்ணும்போது இது ஒட்டுற பக்குவத்துலாம் இருக்கும், அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் இது ஒட்டாமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஸ்டிக்கியாக தான். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த பதம் போதும், பாருங்க நீட்டாக வர மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இந்த பதம் போதும். ஓகே, இது காயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு. ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு போதுமா? போதும். நெய் சேர்த்து பஞ்சு வச்சுன்னா இது வந்து மாவு மேலே காயாது, ஒட்டாது. நீ சொன்னது கரெக்ட் தான், ஒட்டாது. இந்த வீட்டில் இந்த போலி பண்ணுவாங்கல்ல, கரெக்ட். அப்போ அந்த டைமில் வந்து லைட்டாக மேலே எக்ஸாக்டாக அந்த போலி போட அந்த இதுதான். நீர் ஆக அந்த மாய்ஸ்சர் தன்மை கம்மியாக ட்ரை ஆகும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம், ஆயில் இல்லை பட்டர் அப்படி இல்லை நெய் எதனா ஒன்று அப்ளை பண்ணி வைப்பாங்க. போகிறோம். ஓகே, இந்த மைதா மாவு பசங்க வச்சுட்டோம், அது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது ரவை. அது ஊற வரையும் நம்ம வந்து ரவையை வறுத்து வச்சிட்டிங்கன்னா வறுத்து கேசரியும் பண்ணி வச்சிடலாம், சுஜி. சரி, ஓகே. இந்த 1/4 கிலோ ரவையை வந்து நம்ம கடாயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு வறுக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டு. ஆமாம். ஓகே, நெய் அதிகமாக செலவழியாததுக்கு, ஆனால் வந்து வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா வறுபடும். ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணணும், டபுள் ரோஸ்ட். ஏற்கனவே ரோஸ்டட் ரவான்னு போட்டிருப்பாங்க, அதுவாக இருந்தாலுமே நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணணும். அந்த வறுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரையான தன்மை வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த உதிரியாக வரும். சாதாரணமாக நீங்கள் கேசரி கூட வந்து வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். கேசரியாக இருக்கலாம் இல்லை உப்புமா இருக்கலாம், வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த கொலப்பு தன்மை கொடுக்காது. ஆமாம், நல்லா உதிரியாக அருமையாக இருக்கும். இல்லைன்னா வச்சுங்க நீங்கள் சாப்பிடும்போது என்னடா இது பாதி பேர் உப்புமா பிடிக்காத காரணமே அதான் விஷயம். நல்லா வறுத்து நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கடலை பருப்பு சரியான உப்புமா சூப்பரான டிஷ். அதுதான். இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, மளிகை சாமான் மாதத்துக்கு ஒரு வாட்டி லிஸ்ட்டு போடுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டு போட்டு வந்த உடனே அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து ரவையை வறுத்து வச்சிடும். ஓகே, அப்போ அவங்க நெய் கூட விட மாட்டாங்க, நல்லா அவங்களுக்கு டைம் இருக்கும், நல்லா பொறுமையாக வந்து மெதுவாக நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க.
இனி எமர்ஜென்சியில் வந்து டக்குன்னு போட்டு உப்புமா பண்ணி கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரைட். அந்த ரவையில் வந்து டப்பாவில் போட்டு வச்சிருக்கும் போது அந்த சின்ன சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி வரும். ஆமாம், அது வந்து ரோஸ்ட் பண்ணாத ரவையில் வரும், ரோஸ்ட் பண்ண ரவையில் வராது. ரோஸ்ட் பண்ணதில் வராது. நீங்கள் 1 மாதம் தான் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரவை வறுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கலரும் மாறுது, லைட்டாக கலர் மாறுது. ஓகே, இது எடுத்தால் எப்படி இருக்கணும்? என்ன மாதிரி பக்கத்தில் இருக்கணும்? இல்லை, எடுத்து நல்லா உதிரணும். ஒட்டாமல் அப்படி உதிர்ந்து வந்ததுன்னா இதை பாருங்க, ஒட்டாமல் உதிர்ந்து வந்ததுன்னா ரெடி போதும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நார்மலாக உப்புமாவோ இல்லை மற்றெல்லாம் பண்ணும்போது இந்த நைஸ் ரவான்னு ஒன்று இருப்பாங்க, அந்த ரவை யூஸ் பண்ணாதீங்க. பெருசாக இருக்கும், மோட்டாவாக இருக்கிற ரவை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கேசரிக்கோ இல்லை வந்து இது மாதிரி ஐட்டம் பண்ணுறதுக்கோ. சரி, அந்த நைஸ் ரவை வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நைஸ் ரவை இல்லாமல் பெரிய ரவை யூஸ் பண்ணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. மாற்றிடலாமா? மாற்றிடலாம். தாங்க. மைதா மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம், ரவையை வறுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து ரவையை வேக வைக்கணும். இதில் வந்து 1க்கு 2 தண்ணி வரும். ஓகே, கேசரிக்கெலாம் 1க்கு 2 3 விடலாம். இதுக்கு வந்து 1க்கு 2 தண்ணி வரும். இப்போ இது பாயிங் வந்தோடனே ரவையை போட்டு வேக வச்சு சர்க்கரையை போட்டு இறக்கி. சரி, தண்ணி கொதி வந்துடுத்து. நம்ம எடுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துடலாம். ரவை போடும்போது ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்படி இல்லை, இது வறுத்த ரவா. வறுக்காமல் இருந்தால் தான் கட்டி தட்டும். இந்த வறுத்துனால அந்தளவுக்கு கட்டி தட்டாது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் சர்க்கரையை வந்து ஏற்கனவே அளந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்படி போட்ட உடனே கெட்டியான தரமாக வந்துடுச்சு. இப்போ சுகர் போட்டுடலாம். ஓகே, இப்போ போட்டலாமா? ஓகே. இந்த சர்க்கரையை போட்டோடனே இது லூஸ் ஆகும். லூஸ் ஆகி ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் டைட்டாகும். டைட்டாகும் போது நம்ம வந்து இறக்கி வச்சுட்டோம். இறக்கி வச்சு ஆற விட்டுடலாம். ஓகே. சர்க்கரை போட்டு நம்ம கலர்றோம். கெட்டியாக இருந்த இந்த ரவை, வெந்த ரவை வந்து இப்போ லைட்டாக மெல்ட் ஆரம்பிக்குது. மெல்ட் ஆகிறது ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். சரி, இறக்கி வச்சா டைட் ஆகிடும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த கேசரி ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. அந்த கேசரி பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி ஆயிடுச்சு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப கேசரி வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக கொலன்னு இருக்கும்போது இறக்கி வச்சிங்கன்னா டைட் ஆகிடும். கொஞ்சம் அது வெதுவெதுப்பாக. ஹோட்டல் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹோட்டல் என்ன பண்ணா டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சிருப்பாங்க. ஆமாம், ரைட்டுனா இல்லையா? கரெக்ட். கீழே அந்த ஹாட் வாட்டர் இருக்கும், அது மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த கேசரி வச்சிருப்பாங்க. அந்த கேசரியில் அந்த நெய்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நெய் வந்து என்னன்னா உருக ஆரம்பிக்காது, அதாவது கெட்டி ஆகாது, அந்த உருகின தன்மையிலே இருக்கும். ஆமாம். இல்லை, நீங்கள் வந்து இறக்கும்போது ஒரு பதம் முன்னாடி எப்போ இறக்கணும்னா அதுக்கு ஒரு பதம் முன்னாடியே இறக்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 0.5% முன்னாடி இருக்குன்னா முன்னாடி இருக்குன்னா நேரம் ஆக அது லூஸாக இருக்காது. நீங்கள் லூஸாக இருக்குன்னு நினைப்பீங்க, லூஸாக இருக்காது. இந்த பதத்தில் நீங்கள் இறக்கினா போதும். இப்படி கொட்டுற பதத்தில் நீங்கள் இறக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் தானாக டைட் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சா? இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம உருண்டை பிடிக்கணும். ஆமாம், சூடாக பிடிக்கணும். கேசரி எந்த பாதத்தில் இறக்கக்கூடாதுங்கிறோமோ அந்த பாதத்தில் இதே இறக்கணும். எப்படி கேசரி வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கணும்னு சொல்கிறோம். இது கரெக்டாக வெந்த பிறகு இறக்கணும். அப்போ வந்து இன்னும் டைட்டாகவும் கெட்டியாகும். உருண்டை பிடிச்சி நம்ம இது பண்ணும்போது லீக் ஆகாது எண்ணெயில் போடும்போது. சரி, ஓகே. இந்த பாத்திரம் வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக கெட்டி ஆகிடும். ஓகே. ஸோ இந்த பாத்திரம் வந்து இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்தோம், இல்லை அப்படியே கூட இறக்கி வச்சிடலாம். எடுத்து காட்டிக்கலாம் அது அப்படியே. ஸோ கொஞ்சம் கெட்டியான தன்மையில் தான் இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ரவுண்டு உருண்டையாக பிடிக்கப்படும். ஆமாம், எப்படியும் 15 to 20 minutes ஆகும் சூடு ஆறுறதுக்கு. அந்த சூடு ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிச்சி ஏற்கனவே மைதா ஊறிட்டு இருக்கு, மைதாவில் வச்சு இந்த ஸ்டப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். சரி, ஓகே. தான் இப்போ இதை எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏலக்காய் தூளை போட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம். சரி, ஓகே. போடலாமா? ஏலக்காய் போடலாம், அது பாதி போட்டால் போதும். இப்போ இந்த ஏலக்காய் தூள் போட்டாச்சு. போட்ட பிறகு கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக பிடிச்சி தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறோம், அதே டைமில் என்ன மாதிரி கெட்டியான பக்குவத்தில் வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி வந்து இது ஆயிடுது, நல்லா எடுத்து காமிக்கல, நல்லா கூல் ஆகிடுது, ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது. ஓகே. ஸோ ஜில்லுன்னு ஆனதுனால இந்த லூஸ்னஸ் இல்லை, கையில் ஒட்டலை. இந்த 1/4 கிலோ வந்து எனக்கு வந்து ஒரு 50 பால் வரும்னு நினைக்கிறேன். 45 to 50 பால் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உருண்டை உருட்டியாச்சு.
மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து 4th ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாவை எடுத்து இந்த ஒரு வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஸ்டஃப் பண்ணி உருண்டையாக உருட்டி தட்டினீங்கன்னா இந்த அரிசி மாதிரி தட்டினீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். ஒரு 5-6 தட்டி வச்சுப்போம். இந்த இலையில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிங்க. இலை வாழை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சின்ன தட்டை வந்து கவுத்து போட்டு அதில் எண்ணெய் தடவிக்கலாம். ஓகே. பிளாஸ்டிக் பேப்பர் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட பால் கவர் இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வீட்டில் வாழை இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாதவங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இந்த பிளாஸ்டிக் பால் கவர் இருந்தால் கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன பால் நீங்கள் வந்து இந்த இது உருண்டை எவ்வளோ பெருசு இருக்கோ அதே அளவுக்கு இந்த சின்ன பால் ஊற்றி. சரி, ஓகே. இது வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. சேம் டிட்டோ போலி. போலி மாதிரி தான். எப்படி ஸ்டஃப் போலிக்கு வந்து நம்ம வந்து இது கல்லில் போட்டு எடுப்போம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். போலிக்கு வந்து லைட்டாக அந்த மாவு வெளில வந்தால் கூட இந்த எந்த விதமான டேமேஜ் இருக்காது. ஆனால் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக அந்த மூடி வெளியில் லீக் ஆகிடுச்சுன்னா ஆயில் ஃபுல்லாக கெட்டு போயிடும். ஏன்னா ரவை வந்து எல்லாமே வெளியே வந்துடும். எல்லாம் வெளில வந்துடும். அது இனிப்பு இருக்கிறதுனால அது கருகி போயிடும். சரி, ஓகே. நான் நீங்கள் இதில் ஒரு உருண்டை எடுத்துங்க, உள்ளே வைங்க, 4 பக்கமும் இப்படி மூடுங்க. சரி, ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா மாவை வந்து கிள்ளி வெளில எடுத்துருங்க. சரி, ஓகே. ஸோ திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நல்ல உருண்டை ஒட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 10 உருண்டை ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே. ஒட்டி வச்சு தட்டிட்டு எண்ணெயை ஏற்றிட்டிங்கன்னா எண்ணெய் சுட்டுகிட்டே இருக்கும். சேம் டைம் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. வேலை குயிக்க முடியும். சரி, ஓகே. அது எப்படி தட்டுறதுன்னு சொல்லி காமிச்சிருங்க. கோதுமாவிலையும் பண்ணலாம். ஆனால் கோதுமாவில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா வந்து ஸ்டெப்பிங் வெளில வந்துடும். மைதா வந்து அந்த எலாஸ்டிசிட்டி ரப்பரி இருக்குன்னா. ஓகே. நான் இந்த அப்பம் தான் வந்து நான் ரீசெண்டாக அந்த குக்கிங் காம்படிஷன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலோட வச்சுருந்தாங்க, சேஃப்ரான் பாலோட வச்சுருந்தாங்க. அவங்க அந்த அப்படியே தொட்டு டிப் பண்ணி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். சேஃப்ரான் பால் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ரைட். ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி பக்குவமாக ஃப்ரை பண்ணுறது. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டியாச்சு, எல்லாமே ஒரு ஈவன் சைஸாக. அப்புறம் வந்து அந்த ரவா வந்து ஈவனாக எல்லாமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ 4th ஸ்டேஜும் காமிச்சாச்சு. இப்போ 5th ஸ்டேஜ் நம்ம பார்க்க நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம். சரி, ஓகே. இந்த ரீஃபண்டுக்கு பதிலாக வேறு எதுனா யூஸ் பண்ணலாமா? அதாவது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அண்டு நெய்லையும் பண்ணலாம். நெய்யில் சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கடலை எண்ணெய் நெய்யில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல 4-5 போடலாம். ஓகே. அதை வந்து அரிசி வந்து கடாயை பொறுத்து அரிசி அந்த மாதிரி போட முடியாது. ஒன்று ஒட்டிக்கும். ஓகே. அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. எண்ணெய் கடாயை வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 4 செஞ்சு போட்டு இந்த 4 வேகத்துக்குள்ள அடுத்த 4 தட்டிடலாம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு டைமும் வந்து ஸ்பேர் ஆகும். ஓகே. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி 4, 5, 6 பீஸ் போட்டுக்கோங்க. அதே டைமில் எண்ணெய் அதிகமாக செலவாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 or 2 செலவாக வேண்டாம், சின்னதாக குட்டி இதில் போட்டுக்கோங்க. அப்படி மேலே வந்துருச்சுன்னா பரட்டி விட்டுருங்க. ஓகே. ஆனால் உடையாது. அப்போ நல்லா ஈவன் சைஸாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கம்மியான சூட்டில் இருந்தாலும் இந்த மேலே இந்த மைதாலாம் வந்து ஃபுல்லாக பாயில் ஆகும், கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கலர் மாறும். இந்த மீடியம்லேயே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண உங்களுக்கு டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 4 தட்டுறதுக்கு போடுறதுக்கு, இது வேகத்துக்கு 4 தட்டுறதுக்கு போடுறதுக்கு வேகத்துக்கு டைமிங்கும் கரெக்டாக. ஓகே. இப்போ வந்து இந்த கலர் வந்து கரெக்டான கலர் வந்துருக்கு. ஸோ வெந்திருக்கும் எல்லாமே. நம்ம மீடியம் ஹீட்டில் தான் பண்ணுறோம், அதனால் வந்து இந்த கலர் கரெக்டான கலரு. ஓகே. நம்ம ஒன்றுனா போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கலாம். ஓகே. இந்த பாருங்கள் ஃபுல்லாக வந்துருக்கு. அதனால அந்த ஒரு லைட் கேரமல் கலர், அந்த ஒரு அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களா அந்த கலர். உங்களுக்கு இந்த பபுள்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். பபுள்ஸ் வந்து சப்சிடி ஆகிடும்.
நிறைய பூஸ் வந்துருக்கும் அந்த ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து 1 2 தான் வருது. இப்போ தப்பலை கொதிப்பாங்க, பழக் பழக் அப்படிங்கும். என்ன சொல்லுவாங்க? தப்பலை கொதி, தவளைக்காய் கத்துற மாதிரி கலக் கலக்குன்னு மழை காலத்துக்கு தவளைக்காய் கத்தோம்ல அந்த மாதிரி சார். சரி, ஆமாம், அந்த கலக் கலக் அந்த கொதிப்பாங்க. அதில் வந்து எடுத்து போட்டுருவோம். சரி, நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி ஒன்று போடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சரி பாருங்கள். ஆனால் ஒன்று நல்லா சூடாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுகரு அந்த ரவை எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஆமாம், கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொன்று மைதா எப்போது அந்த சூடு தன்மை கொஞ்சம் அப்படியே இருக்கும். அது உடச்சி பார்க்கலாமா? பாருங்களேன், நல்லா கையில் தொடரும்போது நல்லா சூடு. நல்லா எப்படி இருக்கு பாருங்கள். அந்த கேசரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா. இந்த இடத்துல நான் கேசரின்னு சொல்லக்கூடாது, சுஜி கேசரினா அது கலர் போட்டா தான் கேசரி. நம்ம இன்டர்வியூ லஞ்சுக்கு போனோம்ல, அப்போ வந்து என் சன் சொன்னான் கன்னடத்தில் வந்து சொஜ்ஜினா கேசரியா, கேசரிக்கு சொஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்களாம். ஆமாம், அதனால தான் சுஜி அப்போன்னு சொன்னான். நியூஸ் டு மீ. எனக்கு 65 வயசு ஆனாலும் இன்னும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த ஸ்டஃபிங் பாருங்கள், எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆமாம். ஓகே, சொல்ல பதிலுமா? வெந்திருக்கா? மேலே அவுட்டர் ஷெல்லாம் வெந்திருக்கா? இன்னொன்று சாப்பிடும்போது முறுமுறுன்னு இருக்கு. சூடான பிறகு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இப்போ வந்து கொஞ்சம் முறுமுறு. அந்த கேசரியோட இனிப்பு தன்மை அப்படியே இருக்கு. நல்லா ஒரு அருமையான ரெசிபி சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த ரெசிபி நான் வீட்டில் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. ஸ்வீட் கம்மியாக வேணா சர்க்கரை கம்மிக்கலாம். ஆனால் இந்த சக்கரை கரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ. இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ரெசிபி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து அந்த கோதுமைக்கு பதில் மைதா வேணும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ராகி செம்பிளி, பொருள் வெங்காய உருண்டை, முறுக்கு, அதிரசம், சீடை, இந்த மாதிரி பலகாரங்களை டைம் கிடைக்கும்போது நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து வீட்டில் யாராவது பிள்ளைங்க கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வேற. இன்னொன்று நம்ம வீட்டில் ஹைஜீனிக் ஒன்று இருக்கும், அதுவும் ஒன்று. இன்னொன்று நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம் எடுத்து நான் வீட்டில் செஞ்சேன் இந்த சாப்பிட்டு பாருங்க அப்படி கொடுத்துச்சிங்க, அது ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு பர்சனல் டச்சாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கும் வீட்டில் நம்ம கையாக செஞ்சு கொடுக்குறதுக்கும் ஒரு பர்சனல் டச். ஆமாம், சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல காஃபி சாப்பிட்றீங்களா, அது வேற அர்த்தம். காஃபி சாப்பிடுங்க அப்படி கொடுக்குறது வேற, அது வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பரான ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு உங்கள் நம்பர் தாங்க. வந்து பொறுமையாக இருந்து நம்ம செய்கிறத பார்த்து தேவையான விஷயம், நான் சொல்ல மறந்த விஷயங்களையும் கேட்டு வாங்கி நம்ம பார்வையாளர்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தீங்க. இதில் வந்து என்னை விட உங்களுக்கு நிறையா பாராட்டு வேணும். நன்றி. 2 பேரும் நாங்கள் மாற்றி வந்து சொல்லிக்கிறோம். நீங்கள் வந்து பட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை கான்டாக்ட் பண்ணணுன்னா 7550072287 இந்த நம்பரை வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்வீட்ஸோ சேவரிஸோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஐட்டம் தேவைப்பட்டதுனால நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவரோட நம்பரும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரெசிபிகள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து தேவையான விஷயம் என்ன கேட்டால் ஜஸ்ட்டு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு, எப்படி பரவாயில்ல, நல்லா இல்லைன்னா திருத்திங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மிஸ்டேக் சொன்னாலும் நாங்கள் திருத்திக்க முடியும். ரைட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது வந்து நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.